வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் பார்க்க இருக்க வினாத்தாள் தேசிய கல்வி நிறுவனத்தினால் வெளியிடப்பட்ட 7 வினாத்தாள்களை கொண்ட மாதிரி வினாத்தாள் தொகுதியிலிருந்து முதலாவது வினாத்தாள் இந்த பகுதி 1 பியில உள்ள 5 வினாக்களையும் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த 5 வினாக்களையும் செய்து பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் போடுவேன்னு நினைக்கிறேன். பிள்ளைகள் ஒரு பாருங்க, செக் பண்ணுங்க. இல்லைன்னா வேறு இதே பேப்பர் இந்த லிங்கில் இருக்கும், நான் போடுவேன், உடனே போடுவேன். ஸோ வினாத்தாளை தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க. புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்திறக்கு இருக்கிறோம். இதில் சந்தேகங்கள், மாணவர்களோட கதைச்ச சந்தேகங்கள் கூட உங்களுக்காக போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்க, பிரயோசனமாக இருக்கும். கட்டாயம் பயனுள்ளதாக இருந்தால் உங்களோட நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளணும். இதை நீங்கள் மட்டும் பார்த்துட்டு அப்படியே விடக்கூடாது. உங்களோட நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளணும். அதில் யாராவது ஒருத்தர் என்னுடைய சூம் மூலமான வகுப்புக்கு இணைவதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அதே நேரம் அவனுக்கும் தெளிவான புரிதலோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் நான் அவனுக்கு தெளிவுபடுத்துவேன், வாட்ஸ்அப்லேயே தெளிவுபடுத்துவேன். இல்லை கொஞ்சம் பெருசு கட்டாயம் வகுப்பில் தான் கதைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் கட்டாயம் வகுப்பில் கதைச்சு அது பெற்ற மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கிற வகையில் கலந்துரையாடப்படும். இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான தரம் 11 இந்த பேப்பர் கிளாஸ் வகுப்பு இந்த ரெக்கார்டிங் சிலபஸ் கிளாஸ் வேறு, பேப்பர் கிளாஸ் வேறு. ஸோ நீங்கள் பேப்பர் கிளாஸ் வகுப்புகளில் இணைந்து கொள்ளல, அது கட்டாயம் மொத்த வகுப்புலேயும் தான் இணைந்து கொள்ளணும். இணைந்து கொள்றேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னிட கேட்டும் பெற்றுக்கொள்ளலாம். மிக தெளிவான முறையிலேயும் மிக இலகுவான முறையிலேயும் உங்களுக்கு புரியக்கூடிய வகையிலேயே கணிதம் கற்பிக்கப்படும். நீங்கள் வேறு வகுப்புகளுக்கும் போயிருப்பீங்க, இந்த வகுப்புக்கும் வந்து பாருங்க, கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும். பயனுள்ளதாக இருந்தால் தொடரலாம். இல்லைன்னா சார் எனக்கு கொஞ்சம் புரியலை சார், நேராக சொல்லித்தரதா நல்லா இருக்கும், அப்படி ஏதாவது ஒரு ரீசன் இருந்தால் அதை சொல்லிட்டு நீங்கள் விலகலாம். நான் ஒன்றும் சண்டை பிடிக்க மாட்டேன். ஏன்னா இது ஒரு வித்தியாசமான கற்றல் முறை. நீங்கள் அது முயற்சி செய்து பார்த்துட்டு தான் முடிவெடுக்கலாம். இணைந்து கொள்றேன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மாதமாவது இணைஞ்சு பாருங்க, பிரயோசனமா இருக்குதோ இல்லையோன்றது உங்களுக்கு தெரியும். வகுப்பு தொடர்பான விவரம் வேணுமென்னா என்னோட நேரடியாக தொடர்பு கொண்டு கொள்ளுங்க. மற்றபடி உங்களுக்கு தேவையான வினாத்தாள்கள், வீடியோக்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்றதுக்கு பிளேலிஸ்ட்டில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் செக் பண்ணி பாருங்க, பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னா குரூப், வைவர், வாட்ஸ்அப் குழுக்களில் இணைந்து கொள்ளுங்க. தனிப்பட்ட முறையில் தொந்தரவு பண்ணாங்க, நானும் பாவமான ஒரு ஆள். சரி வாங்கோ, கேள்விக்குள்ளே போவோம். முதலாவது வினா பின்னம் தொடர்பானது. பின்னம் தொடர்பானது வந்து நாங்கள் திரும்ப திரும்ப சொன்னாலும் உண்மைதான். உங்களால் கேள்வியை வாசித்து செய்ய முடியுமெண்டா நேரடியாக நீங்கள் செய்யலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லை நமக்கு கேள்வியை வாசித்து செய்கிறதுல கொஞ்சம் குழப்பம் இருக்குது அப்படின்ற பிள்ளைகள் எண்ணக்கரு படத்தை ட்ரை பண்ணுங்க. அதாவது நம்ம ஒரு தரவுகளை குறித்து கொண்டு அந்த குறித்து கொண்ட தகவல்லேருந்து நாங்கள் கணக்கை செய்கிறோம். இது அது பொதுவாக எல்லா கணக்குக்கும் சரியாகும். சில கணக்குகள் ரொம்ப மிக மிக குறைவான கணக்குக்கு மட்டும் எங்களால் செய்ய முடியாமல் போகும். இல்லை அந்த சில பள்ளியில் அந்த செவ்வகங்கறி போட்டு அந்த செவ்வகத்தை பிரித்து செய்கிற ஒரு பட்டனை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்கு என்னென்னா அந்த டைப்பில் எல்லா கணக்கையும் வந்து செய்ய இயலாது. அது எல்லா கணக்குக்கும் பொருத்தம் இல்லாதது. ஸோ நாங்கள் எண்ணக்கரு படத்தையே நாங்கள் பயன்படுத்துவோம். தந்தை தன்னிடம் உள்ள காணியின் 5ல் ஒரு பங்கை தனக்கென வைத்து கொண்டு மீதியின் 2ல் ஒரு பங்கை மகனுக்கும் மீதியை தனது 3 மகள்களுக்கும் சமமாக பகிர்ந்து கொடுத்தார். அப்ப இவற்ற கதையை நாங்கள் வருவோம். இந்த கதை என்ன நடக்குதுன்னா, ஒரு பெரிய காணி இருக்கு. அது எவ்வளவு காணி, எத்தனை ஏக்கர், இல்லை எத்தனை பரப்பு, இல்லை எத்தனை பேச்சு, இந்த இலைகள் இருக்கலாம், எவ்வளவுன்னு நமக்கு தெரியல. அதுல தனக்கென அந்த காணி இந்த 5ல் ஒரு பங்கை அப்பா தந்தையே வச்சு கொள்றார். தந்தை தனக்கென வைத்துக் கொள்றார். ஸோ தந்தை தனக்கென எடுத்தது மொத்த காணிந்து என்ன பின்னம்னா நேரடியா முதலாவது வரும்போது அது எங்களுக்கு வந்துடும். நாங்கள் இது ஒரு வித்தியாசமாக, இது கிட்டத்தட்ட மரவரி படத்தின் பட்டனை பின்பற்றும். அதுக்கும் இதுக்கும் என்ன குட்டி வித்தியாசம்னா, நாங்கள் அதுவும் ஒரு கான்செப்ட் தான், ஒரு தரவுகளை குறித்து கொள்ற என்ன சொல்றது டயக்ராம் ஒன்று தான். இதுவும் ஒரு டயக்ராம் தான். நாங்கள் என்ன செய்யறோம்டா, இதுல தந்தைக்கான அந்த முழுமையின் பின்னத்தை பிராக்கெட்டுக்குள்ள போடுவோம். அங்க அந்த வேலை செய்ய மாட்டோம். இங்க முழுமையின் பின்னத்தை பிராக்கெட்டுக்குள்ள போடுவோம். தந்தை மொத்த காணிந்து 5ல் ஒரு பங்கு எடுத்துக்கொள்றார். மீதி காணியில தான் அப்ப அடுத்துதான் நாங்கள் மீதி காணணும். மீதி ஒரு சின்ன விஷயம், 5ல் ஒரு பங்கு தனக்கு என்ன எடுத்துக்கொண்டாருண்டா அதுக்கெல்லாம் விலக்கெட்டு கொண்டு இருக்க கூடாது. 5ல் 4 பங்கு மீதியா இருக்கும். அந்த 5ல் 4 பங்குல அரைவாசிய நீங்க அந்த கேள்வி அப்படி வாசிச்சு கொண்டு போகும்போது அந்த மேப்பை போட்டு கொண்டு போகணும். மீதியின் அரைப்பங்கை, இதுதான் மிக முக்கியமானது. மீதியின் அரைப்பங்கு. மீதியின் என்று சொல்லினா அதுவும் முழுவதின் என்ற அர்த்தத்தை கொடுத்திருக்கும். இது மீதியின் அரைப்பங்கு என்று சொல்றாடி. இதுல அரைப்பங்கு தனது மனைவிக்கு, அதாவது அப்படின்னா அம்மாவுக்கு, என்ன தாய்க்கு, தனது மகனுக்கும், தனது மகனுக்கும், அப்ப முதலாவது மகனுக்கு கொடுக்குறாரு அரைப்பங்க வந்து மகனுக்கு கொடுக்குறாரு. கொஞ்சம் மகன்ல பாசம் கூட போலடக்கு. மகனுக்கு கொடுத்தது முழுவதின் என்ன பின்னம்னா இந்த முறை இந்த பின்னத்தை கூடினார். அது பின்ன பெருக்கல். 5ல் 4ன் 2ல் ஒரு பங்கு, 5ல் 2 வரும். அதுக்கு பிறகு மிஞ்சிற மீதியில
மீதி எவ்வளவுன்னு தெரியல. அதுல தனது 3 மகள்மாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். முதலாவது மகள், இரண்டாவது மகள், மூன்றாவது மகள் என்று 3 மகள்மாருக்கும் அவர் பகிர்ந்து கொடுக்கிறார். மூன்றாம் மகள் அப்படின்னு 3 அப்படி ஒவ்வொரு மகளுக்கும் கிடைத்தது முழுவதின் என்ன காணி என்றதெல்லாம் நாங்க காண வேண்டி இருக்கும். கேள்வி ஓட்டத்தோட போகும்போது நாங்கள் அதை கண்டுகொள்ளலாம். தேவையில்லாம அதுக்காக நாங்கள் மினக்கட தேவையில்லை, கேள்விக்குள்ள போவோம். முதலாவது, பிள்ளைகளிடையே பகிரப்பட்ட காணி அளவானது முழு காணியின் என்ன பின்னம். தந்தை தனக்கென கிடைத்த காணி போக மீதி முழுக்கத்தையும் யாருக்கு கொடுக்குறார்? பிள்ளைகளுக்கு தான் கொடுக்குறார். அது மகன் மகள் என்று சொன்னாலும் அவ்வளவும் பிள்ளைகளுக்கு தான் கொடுப்படுது. ஸோ இடையில மனைவிக்கு கொடுக்குறேன்னா மனைவிக்கு கொடுத்ததையும் கழிக்கணும். இங்க மனைவியை கொடுக்கல, மனைவிக்கண்டு ஒன்றும் கொடுக்கல. சில நேரம் கணக்கில் அப்படி வர்றது நான் அதன் அடிப்படையில் மனைவிக்குன்னு சொன்னான். ஸோ தனக்கென எடுத்தது போக மீதம் அவ்வளோத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுக்குறனாடி நீங்க நேரடியாக 5-4 போட்டாலும் சரி, இல்ல 5-5 5 கழிச்சு 5-4 போட்டாலும் சரி, எல்லாம் சரிதான். எங்களுக்கு ஒரு புள்ளி தான் வரும். நேரடியாக கொடுக்கக்கூடிய விடைக்கு ஒரு புள்ளி தான் வரும். மகனுக்கு கிடைத்தது காணி முழுவதின் என்ன பின்னம். மகனுக்கு கிடைத்தது இங்க இதுல விடாக்கு. மகனுக்கு கிடைத்தது மீதியின் 2/1 பங்கு. அப்ப அது முழுவதின் என்ன பின்னம் என்று காணும்னா பின்ன பெருக்கல். 5-4 இன்னென்றா தர பிள்ளைகள் 2/1 பங்கு. பெருக்கம் என்ன? பெருக்கல்ன்றது பகுதியன்னாலும் தொகுதியன்னாலும் பெருக்கிறதான் பின்ன பெருக்கல். என்ன பெருக்கக்கு முன்னுக்கு ஏதாவது வெட்டேலுமெண்டா வெட்டி போடும். மேல கீழே பொதுவான காரணி இருந்தா வெட்டலாம். இருக்கா? எதிரா இருக்கு. மேல கீழே பொதுவான காரணி 2ஆல சுருக்கலாம். 4ஐயும் 2ஐயும் வெட்டு பிறகு முறை எழுதுவோம். இதுல ஒரு முறை, அதுல 2 முறை. இதுக்கு மேல வெட்டுறதுக்கு இல்ல. மேல பெருக்கி போட்டா 2, கீழே பெருக்கி போட்டா 5. அதாவது மகனுக்கு கொடுத்தது மொத்த காணி 5/1 பங்கு. நம்ம இங்கேயும் நோட் பண்ணி வச்சுக்கொள்வோம். 5/2 பங்குன்றதை நோட் பண்ணிக்கொள்வோம். ரைட். அதுக்கு பிறகு மீதம் இருக்கிற காணியில தான் பிள்ளைகளுக்கு, மகள்களுக்கு, பொம்பளை பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்க போறார். 3 மகள்களுக்கும் பகிர்ந்தளிப்பதற்காக எஞ்சியிருந்த காணியின் பங்கு யாது? அதாவது எந்த இடத்தை கேள்விடுதுன்றதை விளங்கிக் கொள்ளுங்கடா. இந்த இடத்தை கேள்விடுது. இந்த இடத்துக்குரியதை நாங்கள் எப்படி காணலாம்? 3 விதமா காணலாம். தனக்கென எடுத்துக்கொண்டது, மகனுக்கு கொடுத்தது, 2ஐயும் கூட்டிட்டு முழுமையிலேருந்து கழிச்சு காணலாம். சில நேரம் அது உங்களுக்கு சில புரிதலுக்கு சுவமா இருக்கும். ஏனென்றா தனக்கென எடுத்தது மொத்த காணி 5/1 பங்கு, மகனுக்கு கொடுத்தது மொத்த காணி 5/2 பங்கு. 5/3 பங்கு முடிஞ்சு, மீதி 5/2. 2வது விதம் எப்படி காணலாம்னு சொன்னா, ஏற்கனவே தந்தை தனக்கென கொடுத்தது போக மீதம் இருக்கிற காணியை கண்டு வச்சுக்க. சோ ஏற்கனவே எடுத்த மீதியிலிருந்து அதுக்கு பிறகு எடுத்த செலவை கழிப்பதன் மூலம் காணலாம். இதுல எது சார் மகனுக்கு கொடுத்தது அரைவாசி ஒன்று ஒரு பின்னம் இருக்கே சார், இல்ல 5/2 இருக்கே, இதுல எந்த பின்னத்தை எடுக்கிறது? இதுல எது முழுமையின் பின்னமோ அதைத்தான் கழிக்கணும். அதாவது நாங்க பிராக்கெட்டுக்குள்ள போடுறதுதான் மொத்த காணியின் பின்னம், இது மீதியின் பின்னம். அப்ப நாங்கள் இதுல கழிக்கும் போது சரி கழிக்கலாம். கழிச்சா பகுதியனும் சமன், தொகுதியன் கழிவிடும் 5/2. இது ஒரு விதம். இல்லைன்னா இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் சில பிள்ளைகள் இதை நல்ல ஈஸியா விளங்குதுன்னாடி நான் இந்த இடத்துல இதை போடுறேன். மீதியின் அரைப்பங்க மகனுக்கு கொடுத்தான்னா மிச்சம் வரை என்ன கிடக்கும்? அந்த அரைவாசியை தான் மகள்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறாரு. சோ அதுவும் பின்ன பெருக்கலாலேயே காணலாம். இந்த இடத்துக்குரியதையும் பின்ன பெருக்கலாலேயே காணலாம். இப்ப இந்த கணக்குக்கு உங்களுக்கு பின்ன பெருக்கலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இது 5/3 வந்தா இது 5/2 போட்டுட்டு பின்ன பெருக்கலால காண்றது சில நேரம் உங்களுக்கு இன்னும் இந்த கணக்கை இலகுவாக கொண்டு போகக்கூடியதா இருக்கும். அதனாடி நான் இதுல போடுறேன். திரும்பவும் 5/4 அரைப்பங்கு, அடுத்த அரைப்பங்கு மகள்களுக்காக காத்திருக்கு 5/2 பங்கு. அப்ப இதுவும் போட்டாச்சு 5/2 பங்கு. இது எவ்வளவு இலகுவான கணக்கு. இது ஒரு மிக இலகுவான கணக்கு. இவ்வளவுக்கு இலகுவாக ஒரு கணக்கு வருமோன்னு எனக்கு தெரியல. இதுவும் ஒரு தேசிய கல்வி நிறுவனத்தின் புத்தகம், அவங்களோட புத்தகம் அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். இப்ப அடுத்த கேள்வி எங்களுக்கு ஒப்பிட சொல்லுவதுண்டா, ஒரு மகளுக்கு கிடைத்த காணி தந்தாச்சு 30 ஹெக்டேயர் ஆயின் மொத்த காணியின் பரப்பளவை காணும். ஹெக்டேர்ன்றது ஒரு காணி அளக்குற ஒரு அலகடா. நாங்கள் எங்கட பக்கம் பயன்படுத்துறீங்களா, யாழ்ப்பாண பக்கம் பயன்படுத்துறீங்களா. நான் நினைக்கிறேன் இந்த அப்கண்ட்ரிஸ் மலையக பக்கத்துல இந்த ஹெக்டேர்ல தான் காணிகள் அளக்குறதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. இந்த ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு அலகுகள நடைமுறையில இருக்கு. எங்கட பக்கம் பரப்பு, ஏக்கர் அந்த அலகு நடைமுறையில இருக்கு. மற்ற இடங்கள்ல இதுதான் இப்ப சர்வதேச அலகாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்பதான் இந்த நிலத்தை அளக்குறது இப்ப பொதுவான இடங்கள்ல ஹெக்டேர் தான் தரும். ஒரு மகளுக்கு 30 ஹெக்டேர். அப்ப அடுத்தவளுக்கு 30 ஹெக்டேர், அடுத்தவளுக்கு 30 ஹெக்டேர். அப்ப 3 மகள்களுக்கும் 90 ஹெக்டேர். அதை வச்சும் ஒப்பிட்டு கொண்டு போகலாம். ஆனா அப்படி இல்லை, அப்படி வேண்டாம். நாங்க வேற மாதிரி ஒப்பிடுவோம்.
மொத்த காணியின் பரப்பளவு யாதுன்னா நம்ம முதலாவது ஒரு மகளுக்கு கிடைத்தது அந்த ஒப்பிடணும், அந்த பின்னத்தோட இதை ஒப்பிடணும். ஒரு மகளுக்கு கிடைத்த காணி முழுவதின் என்ன பின்னம் என்று கண்டுவோம். 2/5 3 பிள்ளைகளுக்கும் சமனாக பகிர்ந்து கொடுக்கிறாருண்டா மூண்டா பிரிச்சு அந்த மீதி இருக்கிற காணி இந்த 1/3 முதலாவது பிள்ளைக்கு, அடுத்த 1/3 2வது பிள்ளைக்கு, அடுத்த 1/3 3வது பிள்ளைக்கு. சோ 5/2 எவ்வளவு? முதலாவது மகளுக்கு கிடைத்த காணியை காணுவோம். 5/2 மேல கீழே ஏதாவது வெட்டுறதுக்கு இருந்தா வெட்டலாம் பிள்ளைகள். ஆனா இந்த முறை வெட்டுறது கொண்டும் இல்லை, பெருக்கித்தான் போடணும். கீழே 15 மேல 2, அதாவது ஒரு பிள்ளைக்கு கிடைச்சது, ஒரு மகளுக்கு கிடைச்சது மொத்த காணி இந்த 15 பிரிச்சா 2 துண்டு எவ்வளவோ அது கிடைக்குது. இவ்வளவு எல்லாருக்கும் அப்படிதான் 15/2 கிடைக்குது. அந்த 15/2 தான் 30 ஹெக்டேர். 15 பிரிச்ச 2 பங்கு தான் 30 ஹெக்டேர். 15/2 30 ஹெக்டேர். எங்கள்கிட்ட கேட்டது மொத்த காணி. மொத்தம் என்றா முழுமை என்றா 15/15. 15 ஒரு பங்கை காண்றதுக்கு 2ஆல பிரிக்கணும், 15 பங்கை காண்றதுக்கு 15ஆல பிரிக்கணும். இந்த வெட்டினம்டா 15 தர 15 225 ஹெக்டேர் காணி மொத்தமாக இருந்திருக்கணும். இந்த 225 ஹெக்டேர் காணி எப்படி பகிரப்பட்டிருக்கின்றதுதான் இந்த கணக்கு. இந்த மேல இருக்கிறத இப்பதான் காரணம். சில கணக்குகள்ல முதல்லயே மேல தந்துட்டு கூட அந்த கணக்குகள் நகர்றது ஒரு பாஸ் பேப்பர்ல கூட இருக்கு, அப்படியும் இருக்கு. இப்ப சில கணக்குகள் 5 லிட்டர் கொள்ளளவுடைய பாத்திரம் ஒன்றில் என்ற மாதிரி ஒரு கணக்கு துவங்கினது கிட்டடியில அதுல ஒரு கணக்குல அப்படி இருக்கு. மற்றபடி எங்களுக்கு மேல தர்றையில நாங்கள் கடைசியா தான் காணக்கூடியதா இருக்கு. தந்தை தனக்கென வைத்திருந்த காணியின் பெருமதி, இப்ப பெருமதி சார்பாக வருவது 4.5 மில்லியன். மில்லியன்டா 1 மில்லியன் 10 லட்சம், 45 லட்சம். இது மில்லியன் எனின் ஒரு மகளுக்கு கிடைத்த காணியின் பெருமதி யாது? 2 விதமா வரலாம் பிள்ளைகள். இப்ப பெருமதி சார்பாக கருதப்படுது. இவர் தந்தை தனக்கென வைத்திருந்த காணி 4.5 மில்லியன் ரூபாய் அப்படின்னு சொன்னா நாங்கள் என்னத்தை காணலாம்டா இந்த மொத்த காணி இந்த பெருமதியை கண்டு ஒரு மகளுக்கு கிடைத்த காணி இந்த பெருமதிக்கு வரலாம். மொத்த காணி இந்த பெருமதியை காண்றதுக்கு 1/5 எங்களுக்கு மொத்த காணி இந்த பெருமதி. அவர் தந்தை தனக்கென வைத்திருந்த காணி 1/5, அந்த இருந்த பெருமதி 4.5 மில்லியன் ரூபான்னு சொன்னா மொத்த காணி என்றது 5/5 பங்கு. 5/5 4.5 5ஆல பெருக்கணும். 5ஆல பெருக்கா தசத்தை பெருக்குவோம். 25 5 போட்டு 2 மிச்சம் 22 22. பிறகு தசம் குத்தினா 22.5 மில்லியன் ரூபாய் மொத்த காணி இந்த பெருமதி. இந்த மொத்த காணி இந்த பெருமதியில 15/2 தான் ஒரு மகளுக்கு கிடைத்தது. பின்ன பெருக்கல்ல போவோம். 25.5 இந்த 15/2 எவ்வளவு அப்படின்றத கண்டு போகலாம். அந்த கணக்குக்கு வேண்டாம், அங்க ஒப்பிடுவோம். தந்தைக்கு கிடைச்சது மொத்த காணி இந்த 1/5. அப்படி கிடைத்த 1/5 காணி இந்த பெருமதி 4.5 மில்லியன் ரூபாய். மில்லியன் போடுறேன், சைவர் போடாம 4.5 மில்லியன் ரூபாய். மகள் ஒரு ஆளுக்கு, மகளுக்கா மகனுக்காண்டு பார்க்கணும். மகள் ஒரு ஆள் 15/2 காணிதான் மகளுக்கு கிடைச்சது. 15/2 காணி எவ்வளவு பெருமதி? இப்ப இது 5 இது 15/2. சோ இது பகுதி எண் சமன் இல்ல. பகுதி எண் சமனா இருந்தா தான் ஒப்பிடலாம். அப்ப பகுதி எண்ணை சமனாக்கும். இதையும் இதுக்கும் பகுதி எண்ணை சமனாக்கணும்டா 15 தான் போமா. அப்ப 5/1 காணின்றது 15 என்று சொன்னால் 5 பிரிச்சு 1 பங்குன்றது 15 பிரிச்சால் 3ஆல பெருக்கி இருக்கு, மேலால 3ஆல பெருக்கணும். 15 பிரிச்சா 3 பங்கு. 5 பிரிச்சா 1 பங்குன்றது 15 பிரிச்சா 3 பங்கு. 15/3 4.5 மில்லியன் 15/2 3ஆல பிரிச்சு 2ஆல பெருக்கணும். மகளுக்கு கிடைச்சதான் வேணும், மொத்த காணி வேணும். 3ஆல பிரிச்சா இது நமக்கு தெரிஞ்ச கணக்கு தான். 1.5 2ஆல பெருக்கினா 3 மில்லியன் ரூபாய் பெறுமதியான காணிதான் ஒரு மகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான காணி கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு பிள்ளைக்கு, பொம்பளை பிள்ளைக்கு. ஆம்பளை பிள்ளைக்கு கொஞ்சம் கூட பெரிய அளவுல கொடுக்கப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். இது மிக இலகுவா ஒப்பிடலாம். இல்ல நீங்க நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல இந்த ட்ரை பண்ணி மொத்த காணி இந்த பெறுமதி கண்டும் பிறகு வெட்டி சுருக்கி வந்தாலும் இதே விடதான் வரும். கொஞ்சம் கவனம், பெருக்கி போட்டு பிரிப்போம். நீங்க பெருக்கினீங்கன்னா 45 வரும். 45 15ஆல பிரிக்கணும். அது இப்போ உங்களுக்கு இலகுவாயிடும். 3 மில்லியன் வரும். இதுவும் ஓகே, அதுவும் ஓகே, உங்களோட விருப்பம். எந்த விதத்துல செஞ்சாலும் ஓகே. புள்ளித்திரத்தை சொல்றேன் பிள்ளைகள், மார்க் பண்ணி கொள்ளுங்க. முதலாவது நேரடியாக கொடுக்கக்கூடியதுக்கு ஒரு புள்ளி தான். பெருக்கலுக்கு ஒரு புள்ளி, பெருக்கி வந்த விடைக்கு ஒரு புள்ளி, 2 புள்ளி. அதே மாதிரி இது
கூட்டி கழிக்கலாம், இல்ல மீதியிலேருந்து கழிக்கலாம். ஏதோ செய்க வழியோட இருந்தா 2 புள்ளி, இல்லைன்னா தனியா விடைக்கு மட்டும் 1 புள்ளி. அடுத்தது இப்ப மகளுக்கு கிடைத்த காணிந்த அளவை கண்டுதான் ஒப்பிடணும். ஸோ மகளுக்கு கிடைத்த காணிந்த அளவை காண்றதுக்கு 1 புள்ளி, ஒப்புறதுக்கு 1 புள்ளி, விடைக்கு 1 புள்ளியாக 3 புள்ளி இந்த இடத்துல கிடைக்கும். திரும்ப இது திரும்ப சேம் ஐடியா ஒப்பிடனாடி இதுக்கு 2 புள்ளி தான் கிடைக்கும். ஒப்புறதுக்கு 1 புள்ளி, இறுதி விடைக்கு 1 புள்ளி, 2 புள்ளி கிடைக்கும். மொத்தத்துல இந்த குறித்த வினாவுக்கு உங்களுக்கு 10 எத்தனை? மிக இலகுவாகவே கிடைச்சிருக்கும் 10. பகுதி கண்டுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா எப்படி தீர்த்து கொள்ளலாம்னா, நம்ம கணித சிறகுகள் என்று ஒரு பெரியசா ஒன்று கதைச்சு யூடியூப்ல போட்டு வச்சுக்கேன். நீங்க அதுல போயிட்டு பிளேலிஸ்ட்ல கணித சிறகுகளை தேடினீங்களா, பிளேலிஸ்ட்டுக்கு போகணும் இல்லையா, பிளேலிஸ்ட்ல போயிட்டு கணித சிறகுகள் தேடினீங்கன்னா உங்களுக்கு தேவையான பகுதியை கிளியர் பண்ணலாம். இல்ல நீங்க எது விளக்கையிலையோ அந்த பேரை போட்டு யூடியூப்ல தேடினாலே நான் மட்டும் இல்ல எத்தனையோ ஆயிரம் பேர் காய்ச்சிருக்காங்க. அதுவும் வரும். அதுல எது ஃபில்டர் பண்ணி எது நல்லதோ அதை பார்த்து கொஞ்சம் தெளிவுபடுத்தி கொள்ளலாம். ரைட், ஓகே, நம்ம கேள்விக்கு போவோமா. உருவில் ஏபிசிடி ஆனது சதீசுக்கு சொந்தமான செவ்வக வடிவ நிலப்பகுதியாகும். பெரிய செவ்வக வடிவம். அதில் படத்தில் காட்டியவாறு 7 மீட்டர் ஆரை உள்ள நிலற்றப்பட்ட பகுதியில் வெள்ளாரை பயிரிடப்பட்டுள்ளது. இந்த ஒரு கொஞ்சம் மூளைக்குள்ள மட்டும் வெள்ளார பயிரிடப்பட்டிருக்கு. வெள்ளார பயிரிடப்பட்ட பகுதியின் வில்லின் நீளம் ஜாது. இதுதான் வில். வளைந்த கோடுதான் வில். வில்லுந்த நீளம் ஜாது. வில்லுந்த நீளத்தை எப்படி காணலாம்? வட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 சூத்திரம். எத்தனை நேரம் சொன்னாலும் 1 தான் பிள்ளைகள். வட்டத்துக்கு 2 சூத்திரம் மட்டும் பாடமாக்கு. அப்புறம் இருக்கிற உள்நாட்டு சூத்திரம் எல்லாம் பாடமாக்குறேன். வட்டத்துக்கு 1 பரிதியின் நீளம். இந்த வளைந்த மொத்த கோடு முழுசா இருக்கும் போது பரிதி என்று சொல்லுவோம். பரிதியின் நீளம் C7 πd எல்லாம் மறந்தாச்சுடா. C7 இரண்டாவது வட்டத்தின் பரப்பளவு உள்ளுக்குள்ள இருக்க ஏரியா தொடர்பானது. வட்டத்தின் பரப்பளவு A7 πr வர்க்கம். இப்ப வில்லுந்த நீளம் அப்படி என்று கேட்டா இது கால்வட்டமா இருந்தா முழுவட்ட பரிதிந்த நீளத்தின் 4 பங்கா இருக்கும் வில்லுந்த நீளம். பரப்பளவு 4 பங்கா இருக்கும். சுற்றளவு 4 பங்கா இருக்காது. வில்லுந்த நீளம் தான் 4 பங்கா இருக்கும். சுற்றளவுன்னு சொல்லும் போது நீங்க எக்ஸ்ட்ராவா வந்த 2 ஆரைந்த நீளத்தையும் கூட்ட வேண்டி வரும். ஓகே, நம்ம இங்க கணக்குக்கு வருவோம் பிள்ளைகள். இங்க வில்லுந்த நீளம் தான் கேட்டது. வில்லின் நீளம் மட்டும்தான் கேட்டது, சுற்றளவு கேட்கல. அப்ப வில்லுந்த நீளத்துக்கான சூத்திரம் எழுதணும் பிள்ளைகள். வில்லின் நீளம் சமன் முழுவட்டமா இருந்தா 2πr தர 4 பங்கு. இல்ல நீங்கள் 4 தர 2πr இல்ல 360 மேல் தீட்டா, அந்த பின்னத்துக்கு 360 மேல் தீட்டாவும் பயன்படுத்தலாம். எல்லாம் சரி, முன்னுக்கு போட்டாலும் பின்னத்தை சரி, பின்னுக்கு பெருக்கணும். 4 பங்கு அவ்வளவுதான். 2 பைக்கு பதிலா 22 கீழ் 7, ஆரைக்கு பதிலா 7. கவனம், ஆரைன்றது மையத்திலிருந்து பரிதிக்கான தூரம். இது 7. எதுக்கு மட்டும் நமக்கு ஆரையில கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும், அரை வட்டம். நீங்க அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அரை வட்டத்துக்கு மட்டும் ஆரையில கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும். இங்க பிரச்சனை இல்லை. 6 7 தர 4 1. மேல கீழே பொதுவான காரணி வெட்டுப்படும். மேல கீழேடா, மேல வெட்டி விடுற இல்லை. நான் ஒரு கணக்குல பார்த்தேன், கடைசியா வெட்டுப்பட்டு 22 தர 2 நிக்குது. 22 பட்டி 2 பட்டுறான். மேல வெட்டக்கூடாடா. மேல கீழே இருக்கிற பொதுவான காரணி. மேல இருக்கிறவர் பெருக்கிறார், கீழே இருக்கிறவர் வகுக்கிறார். நீங்க ஏன் பெருக்கிற, நான் ஏன் வகுக்கிறேன்னு சொல்லி 2 பேரும் வாபஸ் வாங்குறதுதான் பெட்ரு. ரைட், ஓகே. நம்ம 7 வெட்டுறேன். 7 வெட்டினா இங்க ஒரு முறை, அப்புறம் 2 வெட்டுறேன். 4 2 முறை, ஒரு முறை. என்ன முறை 2 வெட்டலாம்? 11 முறை. கீழே எல்லாம் வெட்டுப்பட்டு மேல ஒரு 11 இருக்கு. ஆகவே அதான் விட 11 மீட்டர் நீளமானது அந்த வில். வெள்ளாரை பயிரிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு கால்வட்டத்தின் பரப்பளவு. அதைத்தான் சுத்தி வளர்ச்சிகள் விடுது. வெள்ளாரை பயிரிடப்பட்டது கால்வட்டம். கால்வட்டத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் முழுவட்டமா இருந்தா πr வர்க்கம். அது இந்த 4 பங்கு. இதேதான் நான் முதல் சொன்னதான். பின்னதான் முன்னுக்கு போட்டாலும் சரி. பை 22 கீழ் 7, ஆரை 7 தர 7, 2 தரம் ஆரை போடணும். தர 4 1. பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டக்கு முன்னுக்கு பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டுவோம். மேல கீழே பொதுவான காரணி இருந்தா வெட்டலாம். 7 வெட்டுப்படும். ஒரு முறை. அதே மாதிரி 2 வெட்டலாம். அதுக்கு மேல வெட்டலாம். வெட்ட முடியாம வெட்டக்கூடாது. வெட்டக்கூடியது மட்டும் தான் வெட்டணும். 2 முறை 11 முறை. இதுக்கு மேல வெட்ட இயலாதா. அப்புறம் இதுல ஏதாவது ஒன்றை வெட்டி 3.5 ஆக்கி போட்டு அப்புறம் தசமனால பெருக்கிறத விட பெருக்கி போட்டு பிரிக்கிறது சுகம். மேல பெருக்காம கொஞ்சம் குழப்பமா இருந்தா மேல வெட்டுப்படாம இருக்கிறது ஒரு 11 வெட்டுப்படையில, ஒரு 7 வெட்டுப்படையில, கீழே ஒரு 2 வெட்டுப்படையில. அதை மறந்துடக்கூடாது. கூடுதலா மறந்து விடுறோம். கீழே ஒரு 2 வெட்டுப்படையில. மேல பெருக்கினா 77. 77 2 வகுக்கணும். நீ எங்கேயாவது போயிட்டு 77. நீ அதை 77 2 நான் வகுக்க போறேன். 2 வகுத்தா இதுல 3 முறை 6 கழிச்சா 1 17 8 முறை 16க்கு
ஒரு மிச்சம் அப்படியே மிச்சம் என்று விடுறையில் இப்ப நாங்கள் எல்லாம் வகுத்து அதை முடிக்கணும். அப்ப தசம் தாண்டிக தசம், தசத்துக்கு பின்னால இருக்கு அந்த சின்ன வகுப்புல மிச்சம் மீதி அந்த கதையெல்லாம் இப்ப வகுத்து முடிக்கணும். அடுத்த சைவர் 11 இறங்கினா 10, 10ல 5 முறை. ஸோ விட 38.5 மீட்டர் சம்பந்தப்பட்ட அளவு பரப்பளவுக்கு வர்க்கம், மீட்டர் வர்க்கம். வல்லாரை பயிரிடப்பட்ட பின்னர் எஞ்சி இருக்கும் நிலத்தின் பரப்பளவு யாது? அப்ப இந்த எஞ்சி இருக்கிற இந்த பகுதி இந்த பரப்பளவு வேணுமெண்டா முதல்ல மொத்த பரப்பளவை கண்டு அப்படித்தான் காணணும். இது ஒரு வித்தியாசமான தளவுரு. இது இந்த பரப்பளவு எங்களால காணலாது. ஆகவே நம்ம முதல்ல செவ்வக வடிவமான செவ்வகத்தின் பரப்பளவை காணுவோம். செவ்வகத்தின் பரப்பளவு வழக்கமா சின்ன வயசுல இருந்து தெரியும். நீளந்திர அகலம், நீளம் 20 மீட்டர், அகலம் 14 அகலம் 14 மீட்டர். 20 14ஆல பெருக்கிறத விட 14 20ஆல பெருக்கிற சுகம். சைவர தூக்கி பின்னால போட்டு 2ஆல பெருக்கி போட்டா 28, 280 மீட்டர் வர்க்கம் செவ்வகத்தின் பரப்பளவு. ஸோ மீதி இருக்கிற எஞ்சிய பகுதி இந்த பரப்பளவு, மீதி பகுதி இந்த பரப்பளவுனா கழிக்கோணும். 280ல இருந்து 38.5 கழிக்க வேணும். கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப கழிக்கணும்னா அந்த இடத்துல இடப்பெருமானம் இல்லாத இடத்துக்கு இடப்பெருமானத்தை கொண்டு வரணும். இது என்ன அப்படி கழிக்கணும்ன்றதை எப்படி எழுதலாமா? ஓம் சார் எழுதலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்படி எழுது. பட் இந்த இடத்துல கழித்தல் அடையாளம் போடும். கழிக்கணும்ன்றதுக்கு ஒரு புள்ளி வரும், அந்த கழித்தல் அடையாளத்துக்கு. ரைட். சைவல்ல இருந்து 5 போவாது. இங்க கடன் எடுக்க போவ, இங்க இருந்தான் கடன் பெறும். இங்க இருந்து கடன் வந்தா 10 ஆகும். 10ல திரும்ப 1 கொடுக்க இவர் 10 ஆவார், இவர் 9 ஆவார், இவர் 7 ஆவார். அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. 10ல இருந்து 5 போனா 5. இங்க இப்ப 9 இருக்கும், 9ல இருந்து 8 போனா 1. இங்க 7 இருக்கும், 7ல இருந்து 3 போனா 4. இங்க அது 2ஆகவே இருக்கும். ஆகவே விட 241.5 மீட்டர் வர்க்கம் என்று வரும். இதுல இந்த கழித்தல்ல புல விட்டுருக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு செக் பண்ணி பாருங்க. பிசிஐ ஒரு எல்லையாகவும், ஏதோ ஒரு புதுசா ஒரு பகுதி உள்ள வரப்போது, இல்லைன்னா இதுக்குள்ள கூட இருக்கலாம், எனக்கும் தெரியல. பிசிஏ ஒரு எல்லை, பிசி முழுசா எல்லை. ஸோ அதை கீறி வைப்போம். அப்பதான் கேள்வி யோசிக்க சுகமா இருக்கும். பிசி இப்படியா ஒரு கேள்வி வந்து உடனே இருக்கிறா, எப்படி கேள்வி ஒன்று யோசிக்கிறேன்றே சொல்றேன். பிசிஐ ஒரு எல்லையா, பிசியில் எல்லை இருக்குமாறுண்டா சின்ன பகுதியா இருக்கலாம். இது பிசிஐ எல்லையாண்டு அப்படியே மொத்த பிசியும் வந்தே ஆகணும். பிசிஐ ஒரு எல்லையாகவும் சிடி மீது மற்ற எல்லை அமையுமாறு, மற்ற எல்லை சிடி மீது இருக்கணும் உள்ளதா. சிடி மீதுனா மொத்த சிடியும் வரணும் இல்ல, சிடியில மற்ற எல்லை வரணும்னா கட்டாயம் சீரான வரணும். ஏன்னா எல்லை அடுத்த எல்லையோட வந்து இந்த எல்லை ஜாயிண்ட் ஆகணும். சோ மற்ற எல்லை அமையுமாறு செங்கோண முக்கோண வடிவ நிலப்பகுதி ஒன்றை ஒதுக்குவதற்கு, எதுக்குடா சிடி மற்ற எல்லை அமையுமாறு வல்லாரை பயிரிடப்பட்ட பகுதியை போன்றும் 3 மடங்கு பரப்பளவு கொண்ட செங்கோண முக்கோண வடிவ பகுதி. வெள்ளாரை பயிரிடப்பட்டது 38.5 மீட்டர் வர்க்கம் பரப்பளவுல. ஸோ அது இந்த 3 மடங்கு 38.5 மீட்டர் வர்க்கத்தின் 3 மடங்கு எவ்வளவுன்றதை முதல் பார்ப்போம். 15 5 போட்டு ஒரு மிச்சம், தசந்தாண்டையை தசம் குத்தலாம், இல்ல பெருக்கி போட்டு தசம் குத்தலாம். இது வந்து முழு எண்ணால பெருக்கும்போது தசந்தாண்ட தசம் குத்தலாம். 15 5 போட்டு ஒரு மிச்சம், 24 1 25 5 போட்டு திரும்ப 2 மிச்சம், 9 2 11, 115.5 மீட்டர் வர்க்கம் மொத்த பரப்பளவு. 115.5 மீட்டர் வர்க்கம் அந்த நாங்கள் செங்கோண முக்கோண வடிவ பகுதி. ஸோ இங்க செங்கோணம் வந்துட்டுது. அப்ப இதை இணைச்சு விட்டா அந்த செங்கோண முக்கோணம் வந்துடும். இப்ப இந்த செங்கோண முக்கோண வடிவ பகுதி இந்த பரப்பளவு தந்தாச்சு 115.5 மீட்டர் வர்க்கம் பரப்பளவுண்டா. இதை செங்கோண முக்கோணத்துக்கு அளவூடுகளோட வரைஞ்சு காட்டுறா. அடியும் செங்குத்தியம், செங்குத்தியம் தெரியும். ஸோ இந்த நீளத்தை நம்ம காணணும். இந்த நீளத்தை காண்றதுக்கு சமன்பாடு ஒன்று போடுவோம் உருவில். அப்ப முக்கோணத்தின் பரப்பளவு சமன், சூத்திரம் முழுசா எழுதணும் பிள்ளைகள், அரைதர அடிதர செங்குத்துயரம். 115 போட்டாலும் சரி, 38.5 இந்த 3 மடங்கு போட்டாலும் சரி, உங்களுக்கு அது சில நேரம் சுருக்குறதுக்கு சுகமா இருக்கும். 115.5 அரைதான் அடி, எனக்கு அதுதான் தெரியாது, நாங்கள் எக்ஸ்டெண்ட் வச்சுக்கொள்றேன். செங்குத்துயரம் 16. முதல்ல இதை நாங்க சுருக்கணும். ஒரே சைடுகளை வெட்டேலுமெண்டா வெட்டுவோம், பிறகு மற்ற பக்கம் போவோம். இந்த ஒரே சைடுகளை மேல கீழே வெட்டுறதுக்கு இருக்கா? இல்லையா வெட்டக்கூடாது. வெட்டுறதுக்கு இருக்கா? ஓம் இருக்கு. 14 2 வெட்டலாம். இங்க 7 முறை. ஸோ 7x சமன். இங்க வெட்ட முடியலைன்னா இந்த 2 அங்கே அனுப்பி பெருக்கி விடுவோமா, இங்க பின்னமா வச்சுக்க கூடாது. 115.5 மீட்டர் வர்க்கம். ஸோ எக்ஸ காணணும்டா சமன்பாட்டின் இருபுறமும் 7ஆல வகுப்ப எக்ஸ் வரும். 115.5 நாங்கள் 7ஆல வகுத்தால்
எங்களுக்கு என்ன வரப்போகுது 7,000 இப்போ நேரடியாக இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை இதில். மற்ற மாதிரி யோசிக்கிறது ஒன்றும் இல்லை இதில். இல்லை ஒன்றில் இல்லை 10ல் ஒரு முறை, 11ல் ஒரு முறை, 7 கழிச்சா 4, 45ல் 6 முறை, 42 கழிச்சா 3, தசந்தாண்டிக தசத்துக்கு பின்னால் இருக்க சைவர்றீங்கன்னா 35ல் 5 முறை. ஸோ அந்த எக்ஸ் இந்த நீளம் 16.5 மீட்டர். அதை இதுல மட்டும் இல்லை, கொண்டு போய் படத்திலையும் போட்டுருக்கணும். இந்த நீளம் 16.5 மீட்டர் நீளம் எடுக்கணும் சிடியில. அவ்வளவுதான் பிள்ளைகள். நாங்கள் இந்த கணக்கை செஞ்சு முடிச்சிட்டோம். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேடுங்க. வழக்கமான கணக்கு, வழக்கமான பேட்டர்ன். இப்போ கொஞ்சம் இதுக்குள்ள எது வருது, போன வருஷம் எங்களுக்கு அளவீடுக்குள்ளதான் இந்த கதி அதுகள் வந்துச்சு. அளவீடு என்று சொல்லும் போது இந்த செம்பக்கத்து இந்த நீளம் கொடுக்க தேவையில்லையா சார்? தேவையில்லையா? இவங்க அளவீடு என்றது பரப்பளவை காண்றதுக்கான அளவுகள். ஒரு செவ்வகத்து சொன்னா நீளம் தர அகலம். இணைகரம் என்று சொன்னா அடிதர செங்குத்தீரம். அப்ப அடியும் செங்குத்தீரமும் தெரிஞ்சா காணும். மற்ற சைட் பக்கங்கள் நீளம் தெரிய தேவையில்லை. சரிவகம் என்று சொன்னா சமாந்திர பக்கங்களும் செங்குத்தீரமும் அந்த சூத்திரத்துல இருக்கிறாக்கள் தெரிஞ்சா போதும். முக்கோணத்துக்கு அளவீடுன்னு சொன்னா அடிதர, அரைதர, அடிதர, செங்குத்தீரம். அடியும் செங்குத்தீரமும் காணும். மற்ற பக்க நீளம் தேவையில்லை. அது வேணுமெண்டா பைதர ஸ்டேட்டத்தால காணலாம். ஆனா அது தேவையில்லை. அதுக்குள்ள போய் தேவையில்லாம மினக்கிடாது. அளவீடுன்ற போது எதென்று தெரியணும். ஒரு வட்டம் ஆரை மட்டும் போதும். அதுக்கு புற பரிதி இந்த நீளம் எல்லாம் போடணும். எல்லா நீளத்தையும் காணணும்னா இருக்கு. நீ வேணும்னா போய் காணும். தேவையானது அளவீடுகள் அந்த பரப்பளவுக்கான சூத்திரத்துல இருக்கிறது தெரிஞ்சா போகணும். அப்ப நான் இதுக்கு புள்ளி திட்டம் போடுறேன் பிள்ளைகள் பாருங்க. இதுல சூத்திரத்துல பிரதிடுறதுக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளி, 2 புள்ளி. அதே மாதிரி தான் இங்கேயும் சூத்திரத்துல பிரதிடுறதுக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளி, 2 புள்ளி. கழிக்கணும்ன்றதுக்கு ஒரு புள்ளி, கழிச்சு வந்த விடைக்கு ஒரு புள்ளி, 2 புள்ளி. அதே பிறகு இங்க அந்த சதீஷ் இந்த படத்துல அந்த படத்தை கீறுறதுக்கு இதுல அங்க கொஞ்சம் புள்ளி குறைவா இருக்கு. 5 தானே கிடக்கு, எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இதுல இன்னும் ஒரு புள்ளி கொடுங்க கூட. இங்கேண்டா செவ்வகத்து இந்த பரப்பளவை காண்றதுக்கு ஒரு புள்ளி கொடுங்க. சரிதானே? இந்த படத்துக்கு 2 புள்ளி, படத்துக்கு 2 புள்ளி கொடுங்க. அங்க இதுக்கு ஒரு புள்ளி கொடுங்க. சில நேரம் மாறி வரும். இந்த சூத்திரத்துல பிரதியிட்டு அந்த நீளத்தை காண்றதுக்கான ப்ரொசீஜருக்கு ஒரு புள்ளி கொடுங்க. குறித்த இந்த வினாவுக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனை அப்படின்றத பதிவிடுவோம். ரைட். நேரம் போகுது. அங்கே அடுத்த கேள்விக்குள்ள போறேன். ரைட். 3வது கேள்வி பங்குச்சந்தை தொடர்பான பங்குச்சந்தை தொடர்பான கேள்வி. பங்கொன்றின் சந்தை விலைன்னா நாங்க பங்கு இன்றைக்கு வாங்க போறோமா? 10 ரூபா தான் விற்குது. நீ நாளைக்கு வாங்க போற. இப்ப உதாரணத்துக்கு நீங்க தங்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் திடீர்னு விலை கூடி கொண்டு வருது. இன்றைக்கு நாங்க கதைக்கும் போது 2 லட்சத்தி சொச்சம், நாளைக்கு கதைக்கும் போது 3 லட்சமும் ஆகும். ஸோ இன்றைக்கு நான் வாங்கணும்னா இன்றைய பெருமதிக்கு தான் வாங்கலாம். நேற்று இன்ன விலை போனது இன்றைக்கு தாங்கணும்னா தரமாட்டேன். நாளைக்கு இன்ன விலை வரும்னு கடைக்காரன் சொல்லுவேன். நாளைக்கு இன்ன விலை வரும், நானே உனக்கு தரணும்னு கேட்பேன். ஸோ இன்றைக்கு என்ன விலையோ அந்த விலைக்கு தான் போய் சந்தை என்ன தங்கம் வாங்கலாமோ அதே மாதிரி தான் பங்கு. நாளுக்கு நாள் அது இந்த பெருமதி அதுல இருக்கிற கேள்வி கேட்ட மாதிரி அதுல டிமாண்ட், அதை தேவையானாக்கள் கூடும் போது அதுக்கு விலை கூடும். இது தேவையில்லைப்பா அப்படின்னு சொன்னா அதுக்கு விலை குறையும். அது நம்மளா உருவாக்குறது தான். பங்கொன்றின் விலை ரூபாய் 10 ஆக உள்ள கம்பெனி ஒன்றில் ரூபாய் 50,000 முதலீடு செய்கின்றார். முதலீடு செய்யறாருன்றா என்ன? பங்கை வாங்கித்தான் முதலீடு செய்யலாம். இந்த அப்படி காசு எந்த காசை வச்சுட்டு லாபம் பெருகுதான்னு சொல்லலாம். நீ பங்கை வாங்கு, நீ முதலீட்டாளர் ஆக. அவர் கொள்வனவு செய்த பங்குகளின் எண்ணிக்கை 50,000 எத்தனை பங்கு? 10 ரூபாய் இருக்கு. மிக இலகுவான இதுக்கெல்லாம் சூத்திரம் ஒன்றும் தேவை. 50,000 ரூபாய் கொண்டு போனவர் 10 ரூபா ஒரு பங்கு. அப்ப அவர் எத்தனை பங்கு வாங்கலாம்னா 10ஆல வகுக்கணும். 5,000 பங்குகளை அவர் கொள்வனவு செஞ்சிருக்காரு. 5,000 பங்குகள், 5,000 ரூபாண்டு போட யோசிக்கும் 5,000 பங்குகள். பங்கொன்றிற்கு ரூபாய் 2 பங்கு லாபமாக வழங்கப்படின் அவருக்கு கிடைக்கும் பங்கு லாபம் 5,000 பங்குகளுக்கும் 2 ரூபா படி பங்கு லாபம் கொடுக்குறாங்க. எத்தனை பங்கு வச்சுக்காரோ அத்தனை பங்குக்கு தான் காசு. போட்ட காசை கணக்கே வைக்க மாட்டாங்க. அவனை பொறுத்தவரைக்கும், கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பங்கு தான் கணக்கு. 5,000 பங்கு வச்சுக்காரு, அப்ப இவருக்கு 10,000 ரூபா கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ரூபாய் 10,000 வருஷ கடைசியில இவருக்கு பங்கு லாபமாக. பங்கொன்றின் சந்தை விலை ரூபாய் 14ஆக உயர்ந்த போது அவருடைய மூலதன லாபத்தை காண்பு. இப்ப ஒரு பிரச்சனைடா, வித்தாத்தானே சார் மூலதன லாபம் பெறும், இங்க விற்கது அப்படின்னு சொல்லலையே. அப்படி இல்லையே. இப்ப சில நேரம் உங்களோட ஊர் வழியை பார்த்தா தெரியும். நல்ல காலம் நான் போன வருஷம் தங்கம் வாங்கினேன். இப்ப தங்கத்தை வச்சு கரண்ட்ல கதைச்சா நல்ல பொருத்தமா இருக்கும். போன வருஷம் வாங்கினேன், போன வருஷம் வாங்கிக்க 2 லட்சம் ரூபா தான் இருந்துச்சு. இன்றைக்கு 3 லட்சம் ரூபா, 1 லட்சம் ரூபா லாபம் பண்ணுவோம். ஏன் வித்த நீங்க லாபம் பாக்குறது இல்ல. ஆனாலும் எங்களுக்கு அந்த பெருமதி கூடும் போது எங்கிட்ட மனசுக்குள்ள தோணுது என்ன, ஓ லாபம் வந்து. அதே மாதிரி தான் இப்ப நான் 10 ரூபாய்க்கு வாங்கினவங்க இன்றைக்கு 14 ரூபா போகுதுன்னா நல்ல காலம் 10 ரூபாய் இருக்கேக்க வாங்கினே
அப்படி என்ற எண்ணம். 4 ரூபா ஒரு பங்குல லாபம் பெறும். அப்ப இவருக்கு மூலதனமா எவ்வளவு லாபம் வந்திருக்கு? மூலதன லாபம்னா முதலீட்டதால வர்ற லாபத்தை தான் மூலதன லாபம் என்று சொல்லுவோம். சோ இவருக்கு 5000 பங்குக்கும் 4 ரூபா வீதம் மூலதனமா லாபம் வந்திருக்கு. அது ரூபாய் 20,000 ரூபாய் அந்த பெறுமதி கூடி இருக்கு. அதுக்காண்டி இவர் வித்தாருன்னு நான் சொல்லுவேன். அவர் மேற்குறித்த சந்தை விலைக்கு விற்றாரெனின், அப்ப இப்ப வித்து போட்டார், வித்தாரெனின் அவருக்கு கிடைத்த பங்கு லாபத்தையும் மூலதன லாபத்தையும் முதலீட்டின் சதவீதமாக காண்போம். இதுல நாம் பார்த்த ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, பங்கு லாபம் இத்தனை சதவீதம், மூலதன லாபம் இத்தனை சதவீதம் அப்படி என்று கொடுக்குறது. அப்படின்னா தனித்தனியை காண்கன்னு கேட்பார். இங்க ரெண்டையும் சேர்த்து தான் கேள்வி. பங்கு லாபத்தையும் மூலதன லாபத்தையும் சேர்த்து அவருக்கு கிடைத்த மொத்த லாபத்தை தான் கேள்விப்படுது. பங்கு லாபமா அவருக்கு ஒரு 10,000 ரூபாய் வரும், மூலதன லாபமா அவருக்கு ஒரு 20,000 ரூபாய் வரும். நாம் விற்று வந்த விலையை வச்சு காணையில நேரம் ஒரு பங்கு இந்த மூலதன லாபத்தை வச்சு வந்துட்டேன். மொத்தமா அவருக்கு ஒரு 30,000 ரூபாய் இந்த கம்பெனியில முதலிட்டு பங்கு லாபத்தை பெற்ற பிறகு விற்பதன் மூலம் லாபம் கிடைச்சிருக்கு. எவ்வளவு முதலிட்டதுக்கு ஒரு லாபம் என்பது முதலீட்டின் சதவீதம். எவ்வளவு முதலிட்டதுக்காக இவருக்கு 30,000 ரூபாய் லாபம் கிடைச்சது? 50,000 முதலீடு செய்ததாலதான் இவருக்கு இந்த 30,000 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. சோ முதல்ல அதை பின்னமா போடும். சதவீதம் கேட்கறதுக்கு நம்ம ஒப்பிடலாம்டா. 50,000க்கு 30,000 100க்கு எவ்வளவு ஒப்பிடலாம். பெஸ்ட் ஐடியா, இருக்கிறதுலயே நல்ல ஐடியா பின்னமா போடு. அதுதான் ஒரு ஃபைனல். நீ ஒப்பிடுறதா உனக்கு சோமண்டா நீ அப்படியும் ஒப்பிடு, அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா எது நல்ல பெஸ்டான ஐடியாண்டா பின்னமா போடும். 30,000 ரூபாய் லாபம் எவ்வளவுத்துக்கு? 50,000த்துக்கு. 50,000த்துக்கு 30,000. இதே கடிதத்தை மற்ற மாதிரி மாத்துவோம். நானும் முதல் படிப்பிச்சிடான் தான் ஒப்பிடுறது பெஸ்ட். ஆனா அதை விட ஒரு சரியா படிப்பிச்சுட்டா கரைச்சல் முடிஞ்சது, சரியா படிச்சுட்டா கரைச்சல் முடிஞ்சது. இதுதான் ஒரு சதவீதம் கேட்டா முதல்ல பின்னமா போடணும். 50,000த்துக்கு 30,000 பின்னம். ஒரு பின்னத்தை சதவீதமாக்கணுமா? தர 100%. எந்த ஒரு பின்னமும் 100%தால பெருக்கினா சதவீதமா மாறிடும். வெட்டுறதை விட்டு 4 சைவர் 4 சைவர் 10,000 தலைவட்டிகன் 5 வெட்டினா 20, 20 தர 3, 60% லாபம் வந்திருக்கு. அப்படி தெரிஞ்சிருந்தா நான் கூடவே முதலிட்டிருப்பேன். 60% கொஞ்சம் நெஞ்சம் இல்லையே, 60% லாபம் கிடைச்சிருக்கு. மேற்குறித்த கம்பெனி ரூபாய் 1,00,000 முதலீடு செய்த ஒருவருக்கு கிடைக்கும். ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. 1,00,000 இவர் எப்ப முதலிட்டாருன்றது ஒரு கேள்வி இருக்கு. இப்போ 1,00,000 இவர் உடனே கொண்டே முதலலாம். இவரோட அது 12 ரூபாய் வரைக்கும் இவர் முதலிட்டு இருக்கான்னு தெரியாது. ஆனா இவரோட முதலிட்டு இருக்காருன்னு எடுத்துக்கொள்வோமா. 1,00,000 முதலீடு செய்த ஒருவருக்கு கிடைக்கும் பங்கு லாபம் மூலதன லாபம் என்பவற்றுக்கு கிடைக்கப்பெறும் மொத்த வருமானத்தை காண்க. மொத்த வருமானத்தை காண்க. வருமானம் என்பது லாபம். விற்று வத்த பணம் எந்த காசும் அதுல இருக்கு. அந்த காசை கழிச்சு போட்டு பார்க்கணும், 60% லாபம் பெறும். சோ இது இந்த கேள்வி இந்த தொடர்ச்சி. நீங்க வேற மாதிரி அவர் கொள்வன செய்த பங்குகளின் எண்ணிக்கை கண்டு அவருக்கு கிடைக்கும் பங்கு லாபம் கண்டு மூலதன லாபம் கண்டும் பெறலாம். இல்ல 1,00,000 ரூபாவுக்கு அவருக்கு 60% கிடைச்ச மாதிரி இவருக்கும் 60% கிடைக்கும். பின்ன பெருக்கல் 1,00,000த்தின் 60%க்குள்ளாலையும் காணலாம். 100ன் மேல் 60 சுருக்கினீங்கன்னா இவருக்கு 60,000 ரூபாய், அவருக்கு 30,000 ரூபாய். 50,000த்துக்கு 1,00,000த்துக்கு 60,000 ரூபாய். 60,000 ரூபாய் இவருக்கு வரும். நீங்க இப்படி கண்டாலும் சரி, தனித்தனியா கண்டா உண்மையா பிள்ளை. மூலதன லாபம் விளவு, பங்கு லாபம் விளவு அப்படி என்று கண்டு கடைசி விட கட்டாயம் கொடுக்கணும். அதுக்கு தான் புள்ளி வரும். இதிரத்தை சொல்றேன், மார்க் பண்ணிக்கொள்ளும் ஐயா. முதலாவது வகுத்தலுக்கு ஒரு புள்ளி, வகுத்து வர்ற விடைக்கு ஒரு புள்ளி 2 புள்ளி, பெருக்களுக்கு ஒரு புள்ளி, பெருக்கி வர்ற விடைக்கு ஒரு புள்ளி 2 புள்ளி, அடுத்ததுக்கும் பெருக்களுக்கு ஒரு புள்ளி. இதை சில பேர் விற்று பெற்ற முத்து பணத்தை கண்டும் பெறலாம். பெருக்களுக்கு ஒரு புள்ளி, பெருக்கி வந்த விடைக்கு ஒரு புள்ளி 2 புள்ளி, பின்னமா எழுதுற கோவை எழுதுறதுக்கு ஒரு புள்ளி. அது விடையான ஒருவேளை பிழையான விடை என்ன 10,000 போட்டிருப்பான், சில பேர் 20,000 போட்டிருப்பான், தனியாக போட்டிருப்பான். அந்த கோவைக்கு விட வரும் 60% விடை இருந்தால் தான் முழுமையான 2 புள்ளிகள். அதே மாதிரி பின்ன பெருக்கல்ல நான் கண்டுட்டேன். சில புள்ளிகள் தனித்தனியா கண்டு போய் அந்த செய்க வழியிலேயும் வந்திருக்கலாம். எப்படி வந்தாலும் செய்க வழியோட விடை இருந்தா 2 புள்ளி, தனியா விடை இருந்தா 1 புள்ளி. ஒட்டு மொத்தத்துல இந்த கேள்விக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனை அப்படின்றத பதிவிடுங்க. ரைட். 4வது கேள்விக்கு போகும்டா. 4வது கேள்வியும் எங்களுக்கு தொடையிலேருந்து வந்திருக்கு. பொதுவாக எங்களுக்கு தொடை இப்ப செகண்ட் பார்ட்டுக்கே வருது என்றாலும் இது தொடையும் நினைக்கிற நிகழ்தகவும் ஜாயிண்ட் ஆயிருக்கு. சின்ன கேள்வி, நாங்கள் நேரத்தை வீணாக்காம செஞ்சு கொண்டு ஓடிடுவோம். நாங்கள் அங்கே இது திரள்முரன் வலை அதோட கொஞ்சம் நேரம் கூடுதலாக எங்களுக்கு மினக்கடும். அதனால இதை செஞ்சிருவோம். 4வது கேள்விக்கு வருவோம். பிள்ளைகள் ஒரு தொடை தந்திருக்குது, வெண்வெறிப்படம் தந்திருக்கு. இங்க தந்திருக்குது வழக்கமா நாங்கள் வெண்வெறிப்படத்துல இப்ப பழகி போட்டோம். என்ன மூலகங்களின் எண்ணிக்கை தான் போடுவோம். 3 போட்டு அதுக்குள்ள 3 மூலகம் இருக்கு, 3 பேர் இருக்கிறியம் அப்படின்ற அர்த்தம். ஆனா இது 3ன்றது இங்க ஒரு மூலகம், அது ஒரு கேரக்டர், அது டோட்டல் இல்லை.
தரப்பட்டுள்ள வெண்ணுருவை கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. தொடை பியை சொற்களில் விவரிக்குக. கட்டாயம் சங்கிலி அடைப்புக்குள்ள சொல்லணும். சங்கிலி அடைப்புல தந்திருக்கு. இது என்ன? 3, 6, 9, 12 மூன்றின் மடங்குகள். மூன்றின் மடங்குகள் சொன்னா அது அன்லிமிட்டட், போயிட்டே இருக்கு. அப்போ ஒரு வீச்சுக்குள்ள சொல்லணும். நம்ம இதுக்குள்ள கதைக்கப்பட்டிருக்க எல்லாம் 12 வரை. அப்ப 0 இருந்து 12 வரையான மூன்றின் மடங்குகள். அது வேற வேற சொற்பிரயோகங்கள் பார்க்கலாம். 15 குறைந்த மூன்றின் மடங்குகள், 14 குறைந்த மூன்றின் மடங்குகள். என்ன சொற்பிரயோகம் பாவிச்சாலும் பிரச்சனை இல்லை. இந்த 4 மூலகமும் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருந்தா சரி. அது எந்த விதத்துல சொல்லியிருந்தாலும் சரி. நான் 0 இருந்து இல்ல, ஒன்றிலிருந்து 12 வரையான, என்ன 12 தாண்டி இங்க எந்த ஒரு மூலகமும் இல்லை, அதனால 12 வரையான மூன்றின் மடங்குகள் அப்படின்னு போடுறேன். இதை விட வேற பல விதமாகவும் போடலாம். இங்க நாங்கள் இருக்கிறத போடுறேன். நல்லது, பொதுவாக ஈஸியானதை போடுறேன். நிலற்றப்பட்ட பிரதேசத்தை தொடை குறிப்பீட்டில் எழுதுக. இது எப்படிப்பட்ட பிரதேசம்? நிலற்றப்பட்டிருக்கு, பிக்குள்ளதான் நிரப்பிருக்கு. ஆனா பி முழுசா நிரப்பிருக்கா? இல்ல, அதுல கியூ நிரப்பில, கியூ இந்த பகுதி நிரப்பில. சோ பி இந்த பகுதிக்குள்ள கியூ இல்லாத பகுதி, கியூ இல்லை, கியூ தவிர்ந்த பியின் பகுதி, ரெண்டு குவாலிஃபிகேஷன். பியாக இருக்கிற அதே நேரம் அதுல கியூ இல்லை அப்படின்ற சந்தர்ப்பத்துல இடைவெட்டு பி, இடைவெட்டு கியூ டேஸ். ஒன்றுக்கு மேற்பட்டதை சேர்த்து கொண்டோம்ன்றதான் ஒன்றிப்பு. இது இடைவெட்டு, ரெண்டு குவாலிஃபிகேஷன். ஒன்று பி இந்த பகுதியா இருக்கணும், அதே நேரம் கியூ இல்லாமல் இருக்கணும். அடுத்தது நம்பர் ஆஃப் பி இடைவெட்டு கியூ. பி இடைவெட்டு கியூன்னா ரெண்டுக்கும் பொதுவானது, பியும் கியூவும் இருக்கிறது. இதுல நம்பர் ஆஃப் பி இடைவெட்டு கியூ, மொத்த மூலகங்களும் எண்ணிக்கை. இதுல ஒரு சின்ன புள்ள டக்கண்டு வர்றது என்னன்னா, நாங்க செகண்ட் பார்ட் தொடை செஞ்சு 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 பழகினதுல 18 போடுவோம். இது 6ஐயும் 12ஐயும் கூட்டி எண்ணிக்கை உள்ள இருக்கிற 2 மூலகங்கள் தான். சோ விட 2. சங்கிலி அடைப்பு போட்டுறக்கூடாது. சங்கிலி அடைப்பு போட்டா அது இந்த 2 குறிக்கும். நான் இது எண்ணின 2, இது வேறு அது வேறு. சோ வெறும் 2. இதுல 18 போட்டு புல விட்டாக்கள் சொல்லுங்க, அது அப்படி இருக்கலாம். அது என்ன, அது செகண்ட் பார்ட் செஞ்ச ஞாபகம். ரைட். பி பாட்டுக்கு போகும் பிள்ளைகள். பி பாட் கேள்வி நிகழ்நகவுல வருது. ஏ பி சி ஆகிய பேருந்துகள் ஒரே வகையில் ஒரே பாதையில பயணம் செய்கிற 3 பேருந்துகளாகும். 3 பேருந்துகளில் ஏதேனும் ஒன்றில் ஒருவர் பயணிப்பதற்கான வாய்ப்பு சமனானது. ஒரு ஆள் போற பேருந்து வார பேருந்து எதுல வேணும்னா நம்ம லாங் ட்ரிப் பஸ்ஸை பார்க்க வேணாம், ஷார்ட் ட்ரிப் பஸ்ஸை பார்ப்போம். ஒரு சின்ன நகரங்களுக்கு போகுது. கொழும்பு எடுத்து கொள்ளுங்களேன். கொழும்புல பாத்தீங்கன்னா ஒரு பேருந்து போகும், உடனே வரும், போகும் வரும், போகும் வரும். நினைக்க ஒரு நாள்ல ஒரு 10 ட்ரிப்பாவது அடிப்பாங்க, 10 தரம் போய் வருவாங்க. சோ எந்த பேருந்துல ஏறுறோம், எந்த பேருந்துல இறங்குறோம்ன்றது நமக்கே தெரியாது. ஆனா வந்த பேருந்து அப்படின்னு ஏறி போட்டு தான் யோசிப்போம். ஆனா எங்கட ஊர் வழிய ஒரு லாங் ட்ரிப் பஸ்ஸா இருக்கும், அது போறது ஒருக்கா வரும், வாரது சில நேரம் அடுத்த நாள் வரும், இல்ல இரவு வரும். அது வித்தியாசம் இருக்கு. அந்த இது இல்லை. இது எந்த பேருந்துல ஏறுறதுக்குமான வாய்ப்பு சமன். பயணி ஒருவர் செல்வதற்கும் திரும்பி வருவதற்குமான பேருந்து வகைகளை காட்டும் அனைத்து பேர்களையும் தரப்பட்டுள்ள நெய்யறியில் குறித்து காட்டுக. அதை ஏயில போய் அவர் ஏயிலேயே வரலாம், அவர் அங்க வேலை முடிச்சு வரலாம், இல்ல வேலை முடிச்சு வர திரும்ப இது போய் திரும்ப அங்க ரைட் பண்ணி நிக்க அதுலயே ஏறி வரலாம். சோ எல்லா வகையான பேருந்துகள் நெய்யறிய பொறுத்த வரைக்கும் 2 கேள்வி தான் பிள்ளை. நான் 2 தரம் எத்தனை தரம் சொல்லுவேன், நான் எங்க வேணும்னாலும் சொல்லுவேன், நீங்க பயப்படாம செய்யலாம். நெய்யறிய பொறுத்த வரைக்கும் மொத்த புள்ளடிகளும் வர்றது சாரா நிகழ்ச்சி. இது அதை தாக்கம் செலுத்தாத சந்தர்ப்பத்திலாம் மொத்த புள்ளடிகளும் வரும். அப்படி இல்லாம போறதுன்னா மூளை விட்டம் மட்டும் அழியும். இங்க நீ கேட்க வேண்டியது மூளை விட்டம் வருமா வராதா? இது வரும், என்ன போனதுலயே வரலாம், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. நெய்யறி செல்லும் பேருந்து செல்லும் போதும் திரும்பி வரும் போதும் ஒரே வகை பேருந்தில் பயணிப்பதற்கான நிகழ்தகவை காண்க. போனதுலயே வர்றதுக்கான நிகழ்தகவு கேள்வியிலேயே நல்ல கிளியர் பண்ணியாச்சு. இந்த 3 பேர்கள் தான் அதுக்கு சாதகம். வட்டமிட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. 3 பேர்கள் தான் அதுக்கு சாதகம். எத்தனை இல்லையண்டா 9ல் 3. 9ல 3 சந்தர்ப்பம் போன பேருந்திலேயே திரும்பி வர்றது. 3ல் 1 எளிய வடிவம் கொடுத்தா ஒரு பிழையும் இல்லை, தேவையும் இல்லை. நீங்க எளிய வடிவம் கட்டாயம் இல்லை, நீங்க எப்படி கொடுத்தாலும் சரி. புள்ளி திட்டத்தை சொல்றேன் பிள்ளைகள், மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சொற்கள்ல விவரிக்கிறதுக்கு 2 புள்ளி, பொருத்தமான சொற்கள் இருக்கணும், குறியீட்டுல கொடுக்கறதுக்கு 2 புள்ளி, அடுத்தது எண்ணிக்கை சொல்றதுக்கு 1 புள்ளி. அது எண்ணி சொல்றதானே 1 புள்ளி, மொத்தம் 5 புள்ளி ஏ பகுதிக்கு. பி பகுதிக்கு நெய்யறியில மொத்த புள்ளடிகளும் குறிச்சு காட்டுறதுக்கு 2 புள்ளி. கட்டமிட்டு காட்ட சொல்லையில அதனாடி இதுக்கு நான் 3 புள்ளி கொடுக்க வேண்டி வருது. கட்டமிட்டு காட்டுறதுக்கு 1 புள்ளியும் இதுக்கும் 1 புள்ளியா 2 புள்ளியுமா வரணும். கட்டமிட்டு காட்ட சொல்லையில அதனாடி நான் இங்கேயே நீங்க 3 புள்ளியும் கொடுங்க. மொத்தத்துல இந்த குறித்த வினாவுக்கு உங்களுக்கு 10 எத்தனை அப்படின்றத பதிவு. ரைட்.
ஓகே, நாங்கள் எங்கேம்மா பார்கவி எவ்வளோத்த எவ்வளோ மட்டும் சொல்லுங்க. இதா ம் ம் ரைட். ஓகே, நம்ம 5வது கேள்விக்கு வருவோம் பிள்ளைகள். 5வது கேள்வி திரள் மீடுரன் வலை தொடர்பானது. கொஞ்சம் இந்த வருஷம் நீங்க கவனம் எடுத்துக் கொள்றது நல்லம். திரள் மீடுரன் வலை தான் இருக்கிறதுல கஷ்டம். ஸோ அதை மட்டும் நல்லா கிளியர் ஆகிட்டோம்னா நல்ல கவனம். இதுல இருக்கிற ஒரு பிள்ளைகள்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னண்டா எல்லாம் தெரியும், ஆனா இவர் யாருன்னு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு என்னட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, கொஞ்சம் பிள்ளைகளுக்கு என்ன தெரியும், நான் ரோட்ல எங்கேயாவது கண்டா இவர் எங்கேயோ கண்டிருக்கனே அப்படின்னு யோசிக்கும், ஆனா பேர் ஞாபகத்துக்கு வராது. அதே மாதிரி தான் வெங்கல இந்த பிள்ளைகளுக்கு விலையுறு வரையும் படிக்கிறோம், மீடுரன் பல்கோடி படிக்கிறோம், திரள் மீடுரன் வலை படிக்கிறோம். தரம் 11ல உனக்கு படிச்ச வட்ட வரைவை விடுங்க. விலையுறு வரையும் மீடுரன் பல்கோணி திரள் மீடுரன் வலை, இதுல எது திரள் மீடுரன் வலை என்று தெரியாது. அதான் குழப்பம். திரள் மீடுரன் வலை என்றது அந்த மேல நோக்கி போகும், அந்த எஸ் ஷேப்ல இருக்கும், மேல மேல போய்கொண்டே இருக்கும். திரட்டப்பட்ட மீடுரனுக்கு வரையப்படுவதுதான் திரள் மீடுரன். ஸோ அதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. இதுல பாடசாலை ஒன்றில் தர்மம் செய்வதற்காக நன்கொடை தரம் 10 மாணவர்களால் வழங்கப்பட்ட நன்கொடை தொடர்பான விவரம் கீழே தரப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட வகுப்புல ஒரு வகுப்பு விளங்கப்படுத்தப்படும், அதுதான் இங்க இருக்கு. இங்கு 0 தொடக்கம் 20 என்ற வகுப்பாயிடையின் மூலகங்கள் எக்ஸ் எனின், எக்ஸுக்கு ஒரு வீச்சு தந்திருக்கு, 0 வரும், 20 வராது, 20 நாங்கள் அடுத்த வகுப்புக்கு அனுப்பிடுவோம் என்று சொல்லியிருக்கு. கீழெல்லை தான் ஒரு வகுப்புக்கு வரும், மேலெல்ல வராதுன்றது இந்த வகுப்பாயிட விளங்கப்படுத்துது. அதை விட்டுட்டு நீங்க இந்த வீச்சு விளங்கப்படுத்துது, ஒவ்வொரு கணக்குக்கும் இப்படித்தான் இருக்கும் முடிவு எடுக்காது, விளங்கப்படுத்தப்படும். அதை போல மற்றதுக்கும் பொருத்தமா இருக்கு. இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை பிள்ளைகள். இதுல என்ன இந்த 8 சொல்லுது, இந்த 8 சொல்றதுக்கும் இந்த 8 சொல்றதுக்கும் என்ன அர்த்தம்டா, இந்த 8 சொல்றது இந்த வகுப்புக்குள்ள 8 பேர், இந்த 8 சொல்றது 20 ரூபாவை விட குறைவான தர்மம் செஞ்சாக்கள் 8 பேர். இப்ப 20 ரூபாண்டா எல்லை என்னமோ இந்த மேல் எல்லை தான் வரும். மேல் எல்லை இல்லை, உண்மையான கணக்கின்படி மேல் வரைப்பு இருக்கிற ஒரே ஒரு உதவி கருத்தரங்கு வினாத்தால் நாங்கள் கதைச்சிருக்கிறோம். நீங்க பாத்தீங்களோ தெரியல, ஒரே ஒரு உதவி கருத்தரங்கு வினாத்தால் மட்டும் மேல் வரைப்போட கதைச்சிக்கும். அதுகளுக்கும் ரெடி ஆகி கொள்ளணும். ரைட். இந்த 20 சொல்றது 40க்கு கீழே 20 பேர், அதாவது இதுல 8 பேர், இங்க 12 பேர், இதை ரெண்டையும் கூட்டி 20, மொத்தம் 20 பேர், 40 விட இந்த 3ஐயும் கூட்டி இதுல வரணும். அதாவது 60க்கு கூட கீழே, 60 விட குறைவாக தர்மம் செஞ்சாக்கள் எத்தனை பேர், இந்த 3ஐயும் கூட்டணும். ஆனா அது கஷ்டம். அதுக்கு பதிலாக நாங்கள் கூட்டுறது, இலகுவா கூட்டுறது எதுவா இருக்குமெண்டா, இங்க ஏற்கனவே போட்ட 20ஓட 15 கூட்டினா உனக்கு என்ன ஈஸியா இருக்கும், 35. 35ஓட 10 கூட்டினா 45. 45ஓட எத்தனையோ கூட்டினா 50 வரும். சோ இதுல 5 பேர் இருக்கணும். இந்த வகுப்புல 5 பேர் இருந்தா தான் மொத்த திரள் முருகனும் உங்களுக்கு 50 வரும். மொத்தம் 50 பேர். இந்த திரள் முருகன் இந்த கடைசி எண்ணிக்கை இங்க மொத்தம் வரும். மொத்தமா எல்லாருமே 100 ரூபாவை விட குறைவு. 100 ரூபா கூட இல்லை. என்னன்னு சார் சொல்றீங்க, இங்க சொல்லியிருக்கு இந்த வகுப்புல 20 வராதுன்றா 100 இந்த வகுப்புக்கு வராது. 100 விட குறைவு, 99 இருக்கலாம். ஓகே. அட்டவணையிலோட வெற்றிடங்களை நிரப்பியாச்சு. அதிகமான மாணவர்கள் வழங்கிய நன்கொடையை குறிக்கும் வகுப்பாயிடையாது. ஆகார வகுப்புகளுக்கு மீடரனை வச்சு சொல்லணும். இங்க வச்சு சொல்றேன். ஆகலம் கூடின மீடரன் 15 வச்சிருக்க வகுப்பு 40 தொடக்கம் 60. இதுல சில பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனை என்னண்டா, திரள் மீடரன்ல பெருசு கீழ் வகுப்பு தானே. மேலே உள்ள அட்டவணைக்கு ஏற்ப தரவுகளை அடிப்படையாக கொண்டு திரள் மீடரன் வளையே வருக. இது கிட்டத்தட்ட ஒரு சதுர கோட்டு தாள் தந்திருக்கு. 2 விதமான தாள் தரப்படும். சில நேரம் பொதுவாக தரப்படுது வரைவுத்தாள் 5 மடங்குல தான் எடுத்தாகணும். அது என்ன வகுப்பு இருந்தாலும் 5 மடங்குல எடுத்தாகணும். இது சதுரக்கோட்டு தாள், நீங்க 5 மடங்குல எடுக்கலாம், 4 மடங்குல எடுக்கலாம், உங்களோட விருப்பம். மாணவர்கள் இந்த எண்ணிக்கைக்கு வருவோம். முதல்ல வகுப்புகளுக்கு வருவோம். வகுப்பு 100 காண போகுது, 0 போகுது. ஸோ நாங்கள் இதுல இருக்கிற எத்தனை பெட்டி இருக்குன்னு பார்த்து எடுக்கணும். நாங்கள் 4 பெட்டி எடுத்தா சரி வருமோ தெரியல. 4 பெட்டி 20 எடுத்துக்கொள்வோம். 20, 1, 2, 3, 4, 40, 5 எடுக்கலாம். போலோட 5 எடுத்தா நல்ல, 5 எடுக்கிறது நல்ல வேண்டாம், பிரிக்கிறது அதுகளுக்கெல்லாம் சுவம். அப்ப 5 எடுத்துக்கொள்ளுங்க. 1, 2, 3, 4, 5, 20, 1, 2, 3, 4, 5, 40, 1, 2, 3, 4, 5, 60. அந்த வீச்சிலே வரணும். 1, 2, 3, 4, 5, 80, 1, 2, 3, 4, 5, 100 காணத்தான் வரணும். அதுக்காண்டி இப்போ 6 படி எடுக்க இல்லாத, அது வகுக்கிறதெல்லாம் கஷ்டம். 4, 8 அந்த வகுக்கக்கூடியது. 5 ரொம்ப ஈஸி, 10 ரொம்ப ஈஸி. அப்படியானது எடுத்துக்கொள்றது நல்ல.
இங்க மாணவர்களின் எண்ணிக்கை மேக்சிமம் உங்களுக்கு 50 காண போகணும்னு நினைக்கிறேன். 25 பெட்டி கட்டாயம் இருக்கும். 2 படி எடுப்போம். நீங்க வரைவுத்தாள் வந்தா கட்டாயம் 5 இந்த மடங்குல ஒரு பெரிய பட்டி எடுக்கணும். 5 இல்லைன்னா 10 அப்படி எடுக்கணும். இது வந்து இது தந்த நாடி 2 படி எடுப்போம். 50 பெட்டி வரும்போது இல்ல இதுக்கும் போட்டு பாமா வரும்போது இல்லடா 2 நான் ஒரு பட்டி ஒரு பேலக்கா எடுத்து பார்ப்போம். வரைவு கொஞ்சம் பெருசா வந்தா நல்லதான் ட்ரை பண்ணி பார்ப்போம். பிழைக்கும் போது இல்ல 2 4 6 8 10 12 14 எல்லாத்தையும் போடையிலாத போடுறேன். சரி போடையிலாது காணாது. சோ இப்படி எடுப்போம். ஒரு பட்டி 2 2 பட்டி 4 8 2 பட்டி குறுக்கா 12 16 16 20 24 28 32 36 40 42 சாரி 44 48 52 இதுல போட்டது மாணவர்கள் இந்த நன்கொடை தொடர்பானது. வையச்சில போடுறது திரள் முறன் மீடுறன் இல்லையா திரள் முறன். புள்ளிகளை குறிப்பம் பிள்ளைகள் இதுல சொல்லப்படுறத குறிப்பம். கீழ் வகுப்புக்கு இந்த கீழ் எல்லைக்கு கீழே யாருமே இல்லை. 0க்கு கீழே யாருமே இல்லை. கீழ் வகுப்பு இந்த கீழ் எல்லையில துவங்கும் எப்பவுமையா. கீழ் எல்லையில உண்மையா வரைப்பு இது எல்லையும் வரைப்பும் உண்டு. அதனாடி பிரச்சனை இல்லை. 20க்கு கீழே நன்கொடை கொடுத்தார்கள். 20 ரூபாவை விட குறைவான நன்கொடை கொடுத்தார்கள் 8. 20க்கு 8 20க்கு 8 ஒவ்வொரு புள்ளியா குறிச்சு கொண்டு போவோம். அதே மாதிரி 40க்கு கீழே நான் நினைக்கிறேன் 20 40 ரூபாவை விட குறைவு 40க்கு 20. இந்த நடுப்பெருமானத்துக்கு வர்றது மீடுறன் பல்கோணி இது திரள் மீறன் மேல் வரைப்புக்கு வரும். இங்க எல்லையும் வரைப்பும் உண்டு. அதனாடி பிரச்சனை இல்லை. சார் என்ன சார் வரைப்பு என்று கேட்டா நாங்கள் அடிக்கடி கதைச்சிருக்கோம் பிள்ளைகள். இந்த வரைவுறு வரை எங்கிற போது உண்மை எல்லை அப்படின்னு ஒன்று காணுவோமே அதான் வரைப்பு. 40க்கு 20 கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்க. கவனமா பாருங்க. இங்க இருக்கு இது 40க்கு 20. 60க்கு கீழே புள்ளி பெற்றாக்கள் வந்து 35. அடுத்தது 45. 60க்கு 35 35 இது 32 36 35 ஒரு பட்டி கீழே இருக்கும். ஒரு 4ஆ பிரிச்சு ஒரு பங்கு கீழே இருக்கும். இல்ல 4ஆ பிரிச்சு இல்ல பாதியில நிற்கும். சொல்லி 2 பட்டியில் ஒரு இலக்கு எடுத்துனா அந்த பாதியில நிற்கும். 60க்கு இது நேர 32. அப்ப அடுத்தது 34 35ன்றது நடுவுல இருக்கு. செக் பண்றேன் சரியே உண்டா? 35 60க்கு 35 சரி. அடுத்தது 70க்கு 45. சாரி 70 இல்ல 80க்கு 45 80க்கு கீழே 45 பேர் 44 45. 100க்கு கீழே 100 ரூபாவை விட குறைவா மொத்தம் 50 பேரும் வரும். கொஞ்சம் கவனம். இந்த சதுரக்கோட்டு தாள்ல அதான் பிரச்சனை. வரைவு தாள்னா நாங்கள் கொஞ்சம் கிளியர் இருக்கும். 2-3 விதமான கோடுகள் இருக்கும். அப்போ நல்லா கிளியரா இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டம். 50 52 அங்கால போது நம்ம 50ஓட நிப்பாட்டிடுவோம். இதை ஒரு கையால கீறணும். அடிமட்டம் வச்சு கீறையில முறியாத கோடு வரக்கூடிய மாதிரி நீங்க கீறினீங்கன்னா இந்த திரள்மூரன் வலை வரும். இதுதான் அந்த திரள்மூரன் வலை. இந்த திரள்மூரன் வலையை வச்சுக்கொண்டு என்னட்ட கேள்விடுது. இவ்வாறு நன்கொடை சேகரிக்கும் போது அனைத்து மாணவர்களிடமிருந்து பெறக்கூடிய குறைந்தபட்ச பணத்தின் அளவை காண்க. திரள்மூரன் வலை கீற சொன்னதோடு அது முடிஞ்சு. திரள்மூரன் வலையிலேருந்து எந்த கேள்வியும் கேட்கல. இது நமக்கு என்னென்னு தெரியுமானா அனுபவம். நீங்க கேள்வியை பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல எதை கேள்விடுதுன்னு குறைந்தபட்சம் இங்க செகண்ட் பார்ட்டுக்கு வர்ற அந்த இடைக்கான்ற கேள்வியில வர்ற அந்த டைம் குறைஞ்சபட்சம் கட்டாயம் இந்த அளவு காசாவது வந்திருக்கு. அதாவது இதுல இருக்கிற 8 பேரும் குறைஞ்சபட்சம் 1 ரூபாவது கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனா இதுல இருக்க 12 பேரும் காசு கொடுக்க இல்லாம இருக்குமோ? இல்ல. ஏன்னா அவன் இந்த வகுப்புக்குள்ள இருக்கிறான். கட்டாயம் குறைஞ்சபட்சம் 20 ரூபாவது கொடுத்திருப்பான். 20 ரூபாவை விட குறைவா கொடுத்திருந்தா அவன் இந்த வகுப்புக்குரியவன் இல்லை. நாங்கள் அங்க தள்ளி இருப்போம். ஸோ குறைந்தபட்சம் என்றது கீழெல்லையோட மீடுறன பெருக்கி வரும். அதிகபட்சம் என்றது மேலெல்லையோட மீடுறன பெருக்கி வரும். இங்க அதிகபட்சம் வந்தா மேலெல்ல வராது. ஏனண்டா இங்க 20 வராதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப குறைஞ்சபட்சம் அது கேட்ட மாதிரி தர்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் கேள்வி கேட்போம். ஸோ குறைஞ்சபட்சம் 0 படி 8 பேர் அது 0. அதே மாதிரி 20 ரூபா படி குறைஞ்சபட்சம் 20 ரூபாவாவது அந்த வகுப்புல இருக்கிற அவ்வளவு பேரும் கொடுத்திருப்பியம். 20 ரூபா படி 12 பேர். 40 ரூபா படி 15 பேர்.
குறைஞ்சபட்சம் 40 ரூபாவாவது அந்த 15 பேரும் கொடுத்துருப்பான். 60 ரூபா படி 10 பேர் 10 தான் நிக்கிறேன்னு இருக்கா பாப்போம். 60 ரூபா படி 10 பேர், குறைஞ்சபட்சம் 80 ரூபாவை படி 5 பேர். 80 ரூபாவை படியாது குறைஞ்சபட்சம் 5 பேர். ஸோ இதை பெருக்கினா இது 0, இது 240, இது 600, இது 600, இது 400. கூட்டுறது பெரிய கஷ்டம் இல்லை. 1000, 1200, 1840 ரூபா குறைஞ்சபட்சமாவது இங்க காசு வந்திருக்கு. இதை விட கூட தான் வந்திருக்கும். குறைஞ்சபட்சம் 1840 ரூபாவது இந்த வகுப்பாயிடை சொல்ற தரவின்படி வந்திருக்கு. ரைட். இதுல ஒரு நல்ல கேள்வி என்னன்னா, சரி இதுல இப்படியான பொதுவான திரள்முரண் வலை கீற சொன்னா குறைஞ்சபட்சம் காலனை இடைவீச்சாது கேணுவாங்களே சார், அது ஒரு கண்டு காட்டுங்க. நல்ல காலனை இடைவீச்சு நாங்க காணணும்டா Q1 காணணும். முதல் Q1 மொத்த தரவுகளின் எண்ணிக்கையோட ஒண்ட கூட்ட தேவையில்லை. அதாவது கூட்டமாக்கப்படாத தரவுகளுக்கு தான் நீ ஒண்ட கூட்டணும். இது கூட்டமாக்கப்பட்ட தரவு, நீ நேரடியாக 4ஆல பிரி. நேரடியாக 4ஆல பிரிச்சா 12.5வது ஈட்டு எனக்கு முதலாம் காலனியா இருக்கு. 12.5வது ஆள் யாருன்றதை நீ இங்க காணுவ. 12.5 12 விட கொஞ்சம் மேல இந்த கோட்டுல அப்படியே போய் அதுல படுறதை வச்சு நீ 12.5வது ஆளு கொடுத்த காசு எவ்வளவுன்றது இந்த வரைவு காட்டும். இது நாங்கள் 5ஆ பிரிச்சிருக்கோம். ஸோ 20 5ஆ பிரிச்சா 4 ரூபா படி வித்தியாசம் வரும். 24 ரூபா 28 ரூபாண்டு வரும். முதலாங்காலன 28, முதலாங்காலன 28. Q3 நாங்கள் காணணும். கேட்கப்படுற கேள்வி எல்லாமே காணலாம். நம்ம Q3 வேணும். 50 4ஆல பிரிச்சு 3ஆல பெருக்குவேன். முக்காவாசி 50 4ஆல பிரிச்சா 12.5 ஆல்ரெடி கண்டுட்டோம். அதை 3ஆல பிரிக்கினா 5, ஒரு மிச்சம் 6 3 7, பிறகு 37.5. 37.5வது ஆளு கொடுத்த காசு எவ்வளவு? இது 37.5ன்றது கொஞ்சம் கீழே வரும். இந்த கோட்டு கொஞ்சம் கீழே வரும். 4ஆ பிரிச்சு ஒரு பங்கு. ஸோ 37.5வது ஆள் கொடுத்த காசு இந்த வரைவுல இதெல்லாம் கூடலாம் நீங்க வரைவு தாள்ல கீறலாம் பிள்ளைகள், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு 20 4ஆ பிரிச்சுக்க மாட்டா 5ஆ பிரிச்சுக்க மாட்டா 1 ரூபா 4 ரூபா. ஸோ 64 ரூபா. எத்தனையாம் காசா காலனியா இருக்கும்னா 3ஆம் காலனியா இருக்கும். காலனை இடைவீச்சு அப்படின்னு வந்தால் இது கேட்கப்படையில Q3 மைனஸ் Q1 64ல இருந்து 28 கழிக்கணும். கடன் எடுத்து கழிச்சா 6, அங்கால கடன் எடுத்ததால இங்க 5 இருக்கும் 3, 36 காலனை இடைவீச்சு. அது என்ன சார் 36ன்னா இந்த இடவழி இந்தாண்டா சொல்லுவது. இந்த இடவழி 36. இது காலனை இடைவீச்சு குறைய குறைய அந்த தரவு தொகுதி இந்த நம்பகத்தன்மை கூடும் அப்படின்ற கன விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில காலனை இடைவீச்சு இதுக்குள்ள இருக்கிறவன் சரி ஓரளவு அவரேஜான காசை இந்த நன்கொடையாக கொடுத்துருக்கிறான் அப்படின்னு வரும். புள்ளித்திட்டத்தை சொல்லிடுறேன் பிள்ளைகள், மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அட்டவணையை நிரப்புறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளி கொடுங்க. அட்டவணையை நிரப்புறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளி 3 புள்ளி வரும். அதுக்கு பிறகு இந்த ஆகார வகுப்பு சொல்றதுக்கு 1 புள்ளி 4, திரள்முரண் வளைகிறதுக்கு அச்சுக்கள் பிரிக்கிறதுக்கு 1 புள்ளி, புள்ளிகள் குறிக்கிறதுக்கு 1 புள்ளி, ஒப்பமான வளைக்கு 1 புள்ளி, 3 புள்ளி வரும் 7. இதுக்கு பிறகு இந்த இது கேட்டது அதுக்கு 3 புள்ளி கொடுக்குறேன். இல்லை ஒரு வழி இல்லை, என்னன்னா கொஞ்சம் கூட கேள்வி கிடக்கு. 3 இல்லாட்டி 2 தான் பொதுவானது, 3 கொடுத்துருக்கேன். சரிதானே? காலனை இடைவீச்சு கேட்கல பிள்ளைகள், இது நானா தான் போட்டது, இந்த கேள்வியில இல்லை. காலனை இடைவீச்சு இல்லை 20 ரூபாவை விட குறைவான அப்படி பல கேள்விகள் திறன்முரண் வலையில நாங்க பார்க்கணும். வேற கணக்குகள்ல பார்த்துருக்கணும். நீங்க சந்தேகம் இருந்தா கேளுங்க. ரைட், ஓகே. மொத்தத்துல இந்த குறித்த இந்த வினாவுக்கு 10க்கு எத்தனை போடுங்க. அதோட இந்த பகுதி 1 பிவுக்கு 50க்கு எத்தனைன்றதை போடலாம். பகுதி 1 ஏயும் செஞ்சிட்டோம், ஏற்கனவே ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். 100க்கு மொத்தம் எத்தனைன்றதும் போடலாம். பகுதி 1 தான் இதுல கதைப்போம். ஏற்கனவே நாங்க படிக்கும் போதே எதுல கதைச்சிட்டோம், பகுதி 2 படிக்கும் போது இந்த பேப்பரை வச்சுதான் படிச்சினாங்க. ஸோ இதை நான் செகண்ட் பார்ட் வகுப்புல தான் கதைச்சது. நாங்கள் போஸ்ட் பார்ட் தான் இதுல கதைச்சு கொண்டு இருக்கிறோம். இதை தான் ரெக்கார்டிங்கா அங்க யூடியூப்லயும் போட போறேன். மற்ற பேப்பர்களை வகுப்புல கதைப்போம். இன்னும் வகுப்பு நிறைய இருக்கு தானே, கணக்க கதைக்கிறது. சரிடா, சந்திப்போம்.